पगड़ी संभाल जट्टा पगड़ी संभाल गोए पगड़ी संभाल जट्टा पगड़ी संभाल गोए. காட்சி 2. 1927-28 ஆண்டுகளில் தொழிலாளர்களின் போராட்டங்கள் நாடு முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கமானது போராட்டத்தை ஒடுக்கியது. ஒடுக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தது. கேளாத செவிகளும் கேட்க வேண்டுமென இதை எதிர்த்து யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் எதையும் காயப்படுத்தாமல் பாராளுமன்றத்திலே தீமையில்லாத குண்டுகளை வெடிக்கச் செய்தனர். Now the decision on the bill is going to be announced. Honorable members, Public Safety Bill or Trade Dispute Bill. Put your hands up. காட்சி 3. பகத்சிங்கிற்கு தண்டனை உறுதியாதல். Okay, sir. Yes, sir. Okay, sir. Okay, sir. Okay, sir. பகத் சிங், கோர்ட் உனக்கு தூக்கு தண்டனை அறிவித்திருக்கு. ஹாப்பி நியூஸ். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு தூக்கு தண்டனை சொல்லியிருக்காங்க பகத் சிங். சந்தோஷமான செய்தின்னு சொல்ற. நீ இந்த வயசுல நிறைய முன்னேறணும். நீ இந்த வயசுல நிறைய கனவு காணணும். லட்சியத்தை நோக்கி முன்னேறணும். என் சின்ன வயசுல இருந்து கனவு கண்டேன். இந்த மண் சாதாரண மண் கிடையாது. ஜாலின் வாலாபாக் மண். இந்த மண் ரத்தத்துல கலந்த மண். என்னோட நாட்டின் மக்களின் ரத்தம். என்னோட ட்ரீம் ஆசாதி. என்னோட ட்ரீம் ஃப்ரீடம். உன்னைய தூக்குல போட்டா ஃப்ரீடம் கிடைச்சிருமா? நாட்டுக்காக தூக்கு மேடை ஏறினா நிறைய பேர் வருவாங்க. ஃப்ரீடம்காக போராடுவாங்க. பகத்சிங், நீ நல்ல மனுஷன். நீ ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தனா நான் உன்னை காப்பாத்துறேன். நான் 3 வயசுல இருந்தப்போ எங்க சித்தப்பா ஃப்ரீடம்காக போராடினாரு. எங்க குரு கர்தாங் சிங்க்கு நாட்டுக்காக உயிரை கொடுத்தாரு. நான் அந்த பாரம்பரிய மண்ணில் இருந்து பிறந்தனா. நான் மன்னிப்பு கடிதம் உனக்கு கொடுப்பேன்னு ஆச்சையா? நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஓகே, நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு உனக்கு தூக்கு ரெடியாக இரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே மனசு மாறிட்டேன்னா என்கிட்ட சொல்லு. ஆஃபீஸர்ஸ் கிட்ட நான் பேசி உன்னை காப்பாற்றுறேன். என் மண்ணின் விடுதலைக்காக உயிர் துறப்பேன். பகத்சிங், உன்னோட கடைசி ஆசை என்ன? ஃப்ரீடம் தான். எங்க மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. புரட்சி தான் எங்க லட்சியம். अब हम